மார்னிங். பாத்து போமா. ஓகே அங்கிள். என்ன ரகு, வாக்கிங் போறீங்களா? இல்ல, ஸ்விம்மிங் போறேன். போங்க போங்க. அழாதடா கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒண்ணும் இல்லடா. அழாதடா. அபி, என்னாச்சு? வெந்நீர் கொட்டிடுச்சு. அபி, உன்னை யாரு கிச்சனுக்கு போக சொன்னது? அம்மா தான் அறிவில்லை. சும்மா டாக்டர் கிட்ட போயிடலாம். கூட்டு போறமா, டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன் போடலாம். ஓகே? இந்த ஜீன்ஸ் ஆயகடே எங்கம்மா குட்டிச்சு வேண்டியது? இந்த சாக்லேட் கொடுக்குறேன். அழாதுடா. எங்கடா குட்டிச்சு வேண்டியது? அம்மா கையிலேயே கொட்டிடுச்சு. சாரி, ரொம்ப எரியுதா? என் மேல கோவம் இல்லையே? இருக்கு. என்ன அடிச்சிட்டீங்களேங்கிற கோவம் இல்ல, ஆனா இப்படி நிதான நிலைமை இருக்கீங்களேன்னு தான் கோவமா இருக்கு. குழந்தை மேல பாசம் இருக்க வேண்டியதான், அதுக்கு நீ இப்படியா? அது அவ திடீர்னு கத்தணும், எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவளை தூக்கிக்கிட்டு ஹாலுக்கு வரதுக்குள்ள கண்ணை இருட்டுச்சு தெரியுமா? சரி, அப்படியே அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்தாலும் இப்படிதான் முரட்டுத்தனமா தூக்கிட்டு ஓடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கரெக்ட் தான். என்னமோ தெரியல, அபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுதானோ. சாரி அனு. சரி, இது முதல்ல பாத்திருந்தீங்கன்னா என்ன இப்படிதான் தூக்கிட்டு ஓடி இருப்பீங்களா? ஓ மை காட், இப்போ வரைக்கும் கிச்சனை தாண்டி இருக்க மாட்டேனே. பாத்தியா, அம்மா சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்க அம்மாக்கு சாரி சொல்லு. சாரிமா. அச்சோ, பரவாயில்லடா செல்லம், தேங்க்ஸ். சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியலையே. சாரி சொன்னா முத்தம் கொடுக்கணும். ஐயா போதுமே, மரியாதை. நீங்க கிட்ட வச்சுக்கோமா, அவ்வளவு தூரம் வேணா. இங்க வச்சுக்கிட்டு இப்படி அடிச்சிடு. சொல்லி கொடுக்கும் போது தப்பா சொல்லி கொடுக்காம ரூல்ஸ் படி சொல்லி கொடுங்க. குழந்தையோட என்ன ரூல்ஸ்? எனக்கே விளையாட தெரியல. நீ குழந்தையாவ கொஞ்சம் பொறுப்பா பேசுறீங்களா? பொறுப்பான எப்படி? இவளை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? அபி, கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? பண்ணிக்கிறாளா? மாப்பிளைய பாக்கட்டுமா? விளையாடாதீங்க. இந்த ஜூன் மாசம் அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூலா? ஏண்டி இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள ஸ்கூலுங்கற? நான் 5 வயசுல ஸ்கூலுக்கு போனேன். 5 வயசுல கையை தூக்கி காதை தொட்டு நீங்க பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு போனதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 2.5 வயசு தாண்டின உடனே ப்ரீ கேஜில சேர்த்துறாங்க. அது என்னது ப்ரீ கேஜி? எல்கேஜில என்ன படிக்கணுமோ அதை முன்னாடியே ப்ரீ கேஜில சொல்லி கொடுத்துருவாங்க. ஓஹோ, ப்ரீ கேஜில என்ன படிக்கணும்ங்கற கர்ப்பத்துல சொல்லி கொடுப்பீங்களோ? பின்னன்னா அவளை பாரு, இவ்வளவு ஜாலியா இருக்கா. அதுக்குள்ள முதுகுல புத்தக மூட்டையை மாட்டி எஸ்டேட்ல பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அனுப்புமா உனக்கு? இத அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ பாட்டுக்கு ஸ்கூல் போயிட்டு நான் என்ன பண்றது? நீங்களும் ஆஃப் ட்ரவுசர் மாட்டிட்டு கூடவே ஸ்கூலுக்கு போங்களே, யார் வேண்டாம்? நான் ஸ்கூலுக்கு போற யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு. எஸ், போதுமா? நம்ம பத்மா கிளிஃபோர்ட் ஸ்கூல் பிரின்சிபலோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் எல்லா டீடைல்ஸும் பேசிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மையும் வாங்கியாச்சு. சரி, ஜூன் மாசம் தானே ஸ்கூல், அதுக்குள்ள ஏன் குதிக்கிற? நீ ஆடுறா? என்னங்க, நாளைக்கே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணனும். இன்னும் 10 நாள்ல இன்டர்வியூ இருக்கு. என்ன உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா? ப்ரீ கேஜிக்கு போற குழந்தைய இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீ ஆடுறா? இன்டர்வியூ அவளுக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். என்னது? அதான் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிக்கிற வேலையை ஆரம்பிங்க. என்ன விளையாடுறீங்களா? இந்த வயசுல நான் போய் A for apple, B for bat நான் எழுத அதெல்லாம் முடியாது. ஆமா, இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. பிரீத்தியோட அப்பா எல்லாம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்காரு. அதனால இந்த விளையாட்டெல்லாம் ஏற கட்டிட்டு ஒழுங்கா இன்டர்வியூல பாஸ் பண்ற வழியை பாருங்க. ஃபெயில் ஆகிய மானத்தை வாங்கி தொலையா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் எக்ஸாம் எழுத மாட்டேன். அபி, உனக்கு ஸ்கூலுக்கு போணுமா வேணாமாடா? அப்ப உங்க அப்பா ஒழுங்கா படிக்க சொல்றான். புடிங்க.
சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்னடாச்சு? அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க காலையில் வீட்டில் வச்ச மாடல் லிஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்களாமே. ஜப்பானோட கேபிட்டல் நோக்கியோன்னு எழுதுனீங்களா? அது டோக்கியோன்னு தெரியாதா உங்களுக்கு? அது தூக்க கலக்கத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்டா சொல்லலாம் சார். ஸ்கூலில் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அத்தனை கௌரவ பிரச்சனை சார். கொஞ்சமாக பொறுப்பாக படிங்க சார். சரி. நீங்களா சொல்லுங்க சார். ப்ரீகேஜிக்கு எப்படின்னா எல்கேஜிக்குலாம் என்ன பண்ண வரோம்? வா வா. ஏன் ரகு, நேத்து படிச்சுட்டே நடந்து போய் ஒரு மாமி மேல மோதிட்டியாமே. என் நிலைமைய பாத்தியாடா? பின்ன நோக்கியா டோக்கியோ இருக்கட்டா. மகாத்மா காந்தி பொண்ணு இந்திரா காந்தின்னு எழுதினியாமே. நேரு கேட்டா கோச்சிக்க மாட்டாரு? உனக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லி வருத்தப்பட்டதா மதுரையில இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. மதுரையில இருந்தா? ஆமா. எல்லாம் என் நேரம் தான்டா. டேய், ம். நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். இதே நிலைமை வரும். நானாவது இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சேன். நாங்கெல்லாம் ரொம்ப உஷார் இல்ல. குழந்தை பிறந்த உடனே கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்துருவோம் இல்ல. நேத்து நைட் என்னாச்சு தெரியுமாடா? என்னடாச்சு? 12 மணிக்கு ஒருத்த ஃபோன் பண்ணி கம்பைன் ஸ்டடிக்கு வரையான்னு கேக்குறான். ஐயோ, உன் கூட வா. ஏண்டா, நிஜமாவே இது அவ்வளவு பெரிய விஷயமாடா? ஆமா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த மாதிரி இன்டர்வியூல ஃபெயில் ஆகி அவமானம் தாங்க முடியாம பீகாருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான் தெரியுமா? அம்மா, நீ ஓரமா உட்காந்து படி, வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா. கேபிட்டல் ஆஃப் உத்தர் பிரதேஷ், லக்னோ. குட், தட்ஸ் இட். ஐயோ எனக்கு ரேடியோ கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி, டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அமலாவை கண்டுபிடிச்சவர் டி ராஜேந்தர். எனக்கு எந்திரிங்க, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. டைம் என்னாச்சு? 5:30 மணி ஆச்சு. 10 மணிக்கு தானே இன்டர்வியூ? இப்பவே போய் கியூல நின்னா தான் முடியும். அதனால எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகுங்க. பாத்ரூம்ல சும்மா உட்காராம ரிவைஸ் பண்ணுங்க, சரியா? ஐயோ எனக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? உன் அப்பன் தான். உன்னையும் பெத்து வளர்த்துருக்காங்க. ஏன் சார், உங்க குழந்தை இப்பதான் ஸ்கூலுக்கு சேர்க்குறீங்களா? ஆமாம் சார், இது என்னோட 12வது குழந்தை. 12? இதுக்கு நீங்களும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாமே சார். இந்த கேள்விக்கு எப்படியும் விட்டுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த அலெக்சாண்டர் குதிரை பேர் என்ன? இதெல்லாமா சார் கேட்பாங்க? ஒருவேளை கேட்டாங்கன்னா? ஐயோ தெரியலையே. ஏன் சார், அலெக்சாண்டர் குதிரையா வச்சிருந்தாரு? பின்ன புல்லட்டா வச்சிருந்தாரு. என்ன சார் நீங்க? ஐயோ, இந்த தடவை அட்மிஷன் கிடைக்கலன்னா எப்படி என் ஒய்ஃப் என்ன டைவர்ஸ் பண்ணுவாளே. ஐயோ, நீங்க போன வருஷமும் வந்தீங்களா? ஆமா சார். என்ன கேட்டாங்க? இந்தியாவில் தங்க எங்க கிடைக்குன்னு கேட்டாங்க. பாலு ஜுவல்லர்ஸ்னு. தப்பா சார்? இன்னும் கொஞ்சம் நெஞ்சியை குத்திக்கிட்டே படிங்க நீங்க. ஐயோ ஐயோ, கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் அவுட் நானுங்க. ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் கேட்டா தர மாட்டேன்டானுங்க. இந்த குதிரை பேரை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. ஏன் சார், அலெக்சாண்டர் வச்சு இந்த குதிரை பேர் என்ன சார்? அது மேல ஃபீமேல சார்? உங்களுக்கு இவர் எவ்வளவோ மேல் சார். சார் வச்சிருந்தாருன்னே தெரியல. அவர் அலெக்சாண்டர் குதிரை பேர் கேட்கறாரு, உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட கேளுங்க. என்னங்க? ஹலோ ஹலோ, அலெக்சாண்டர் குதிரை பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன் உங்களுக்கு அலெக்சாண்டர் குதிரை பேர் தெரியுமா சார்? அவரும் தெரியாது. அணிலா இருக்குமா? அதான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. யோ, உன் புக்க படியா. எனக்கு சிப்பையா தேங்க்யூ. எனக்கு நல்லா ரிவைஸ் பண்ணீங்க, சொதப்பிட மாட்டீங்களே. ஐயோ, எனக்கு இப்பவே வயித்த கலக்குது. நீ போடி. சேம். தைரியமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். அப்பி சும்மா விளையாடுது. புஷ் பேலஸ். அலெக்சாண்டர் குதிரை பேர் புஷ் பேலஸ். ஓகே, பத்மா என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. சோ ஸ்வீட். ஆமா, உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு விதத்துல தூரத்து சொந்தம். Is it? That's good. Okay, Mr. Rajaram. ரகுராம். Oh, I'm sorry. It's okay. Mr. Raghuram, regarding the capital. हाँ मैडम, I'm very well prepared मैडम. Capital of Uttar Pradesh is Lucknow, Orissa is Bhubaneswar, Madhya Pradesh is Nepal, sorry, Bhopal, Tamil Nadu is Madras, Karnataka is Bangalore, Andhra Pradesh is Hyderabad, you know. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? இன்டர்வியூல நீங்க இதெல்லாம் கேட்கறதா சொன்னாங்க. அதான் இந்தியாவோட ஸ்டேட்ஸோட கேபிட்டல் மட்டும் இல்ல மேடம், உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோட கேபிட்டல்ஸும் எனக்கு தெரியும். யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் ஆன்சர் மேடம். இதெல்லாம் தேவையே இல்லை.
நான் சொல்ல வந்தது கேபிட்டல் ஃபீஸை பற்றி. ஓ நீங்கள் 10,000 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் பர் டேர்ம் 1,600 rupees பே பண்ணணும். ஓகே. படிப்பை தவிர எங்கள் ஸ்கூலில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஓ உங்கள் பொண்ணுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அது இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் மேடம். இட்ஸ் ஆல் ரைட். எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங்கும் கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு மந்த்லி 500 rupees பே பண்ணால் போதும். ஓ இதை தவிர மியூசிக், ஹார்ஸ் ரைடிங், கராட்டே இப்படி பல விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஜஸ்ட் 5,000 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். இதுக்கு மேலே நாங்கள் ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறதே இல்லை. இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்ககிட்டயும் இருக்காது மேடம். We will pay மேடம். We can. Yes. ஃபீஸ் பே பண்ணிடுங்க, மற்றதெல்லாம் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. அவ்வளவுதானா? இன்டர்வியூ நாட் நெசசரி. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? தேவையில்லை. ப்ளீஸ் மேடம், நான் ஒரு 10 நாள் ராப்பகலா படிச்சிருக்கேன் மேடம். அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேளுங்க மேடம். அலெக்சாண்டர் குதிரை பேர் கேளுங்க மேடம், எனக்கு தெரியும். இன்னும் புசி பேலஸ் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் கிளம்பலாம். நெக்ஸ்ட். தேங்க் யூ. அபிய ஸ்கூலுக்கு போன முத நாள் அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா என்னால அதை மறக்கவே முடியாது. அபி அழுதாளா சார்? என்ன ரகு, அட்மிஷனுக்கு வந்தீங்களா? இல்ல, அரிசி வாங்க வந்தோம். வாங்குங்க வாங்குங்க. சார் சாரி சார், இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல சார். நான் குழந்தைய கிளாஸ் ரூம் வரைக்கும் விட்டு வந்துடுறேங்க. இல்லை சார், 1 மணிக்கு கிளாஸ் விட்டுரும், அப்போ நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க சார். ஓ ஆமாம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அபி பத்திரமா போயிட்டு வாங்க, பயப்படக்கூடாது என்ன? ஓகே. ஏங்க இப்படி மானத்தை வாங்கி தொலைறீங்க? நீங்க என்ன அவளை பட்டாளத்துக்கு அனுப்புறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு தானே பண்ண தொடங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ என்ன அவசரம் வர சொன்ன? ஏன் 2 பேரும் வெளியே நிக்கிறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க. யாரும் சொந்தக்காரரா? கிண்டல் பண்ணுங்க, சத்தியமா கோவந்துரு எனக்கு. என்ன யாருன்னு சொல்லு. என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணை கேளுங்க. அபி யாருமா அது? இவர் என் ஸ்கூல் பக்கத்துல பெக்கரா இருக்காருப்பா. பெக்கரா இருக்காரா? ஏதோ பேங்க்ல மேனேஜரா இருக்காருங்கிற மாதிரி சொல்ற. அவரை ஏன் கூட்டு வந்த? இல்ல, இன்னைக்கு ரோட்ல மயங்கி விழுந்துட்டாருப்பா. பாவம் சாப்பிடவே இல்லையாம்பா. இதுக்கா என்ன கூப்பிட்ட? கொஞ்சம் சோறு போட்டு அனுப்ப வேண்டியதானே? இத பாருங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். அபி அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாமா? இல்லப்பா, அவர் நம்ம கூடயே இருக்கட்டும்பா. அவருக்கு யாருமே இல்லப்பா, நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்ப்பா. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வாருப்பா. இல்லம்மா, அவர் நம்ம வீட்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னு தெரியலையே. ப்ளீஸ்ப்பா. அப்பா அவர் குளிச்சதே இல்லையாம்ப்பா. எந்த ஊரு? மெட்ராஸ் சார். சர்ச் பார்க் ஸ்கூல் அண்ட உட்காந்துருந்தேன். கிளைமேட் ஒத்துக்கல, அதான் ஹில் ஸ்டேஷனில் இருக்கலான்னு வந்துட்டேன். இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? ஸ்கூல் வாசலே குந்தி இருக்கிறான்ல சார், குழந்தைங்க கூட பேசி பேசி பிக்கப் பண்ணிட்டேன். ஒழுங்கா வேலை எல்லாம் செய்ய மாட்டியா? அப்படியே பழகிச்சு சார். பசிச்சா 10 காசு கேட்பேன், சந்தோஷமா இருந்தால் பாடுவேன். ஆனால் அதை வச்சு பிக்சர்லாம் எடுக்க மாட்டேன் சார். ஒன்லி ஹாபி. உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியாதா? யாரும் வைக்கல சார். உனக்கு உனக்கு பேரே இல்லையா? எதுவுமே இல்லை, பேரும் இல்லை. எனக்கு யார் பேரும் தெரியாது சார். பொம்பளைங்கள்லாம் அம்மா, ஆம்பளைங்கள்லாம் சார், வயசானதுங்கெல்லாம் பெருசுங்க, அவ்வளோதான். அபி இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரியா? ஆமாம் சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏண்டா நீ கிரிக்கெட் எல்லாம் பாப்பியா? பார்ப்பேன் சார். எங்க? வசந்தன்கோ. வசந்த்? அங்கே பெரிய கண்ணாடிக்கு பின்னாடி 5-6 டிவி வச்சிருப்பாங்க சார்.
சென்டிமெண்ட்டா ஒவ்வொரு பால ஒவ்வொரு டிவியில் பார்ப்பேன் சார். ரொம்ப விவரமா தான் இருக்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்வியா? செய்கிறேன் சார். ஆ. ஓகேவா? அன்னைக்கே ரவி எங்க வீட்டுல ஒருத்தன் ஆயிட்டான். கூடி சீக்கிரமே எங்க குடும்பத்திலயும் ஒருத்தனான. என்ன விளையாடுறியா? திடீர்னு இப்படி கேட்டா இப்ப ரொம்ப தேவையா இது? பிரீத்திலாம் சைக்கிள்ல தானே வரா? அவங்க அப்பா பொறுப்பு இல்லாதவன். நான் அப்படி இருக்க முடியுமா? அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? நீ சும்மா ரெடி. நீ தான் சொல்ல கொடுத்து கேட்டிருக்க. யார் நானா? பின்ன ஏதோ விளையாட்டுக்கு சைக்கிள் கேட்டா ஓகே, ஸ்கூலுக்கே போகணுங்கிறா. நான் தான் டெய்லி ஜீப்ல டிராப் பண்றேன்ல உன்னை. ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறா. ஆசைப்பட்டா எனக்கும் ஆசை இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நடு ரேக்ல போய் நின்னுட்டு ஓன்னு கத்தணும் முடியுமா? ஏன் போய் கத்துங்களேன்? பௌர்ணமி அன்னைக்கு ஓன்னு கத்துனீங்கன்னா உங்களை தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சைக்கிள் கேட்டதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க? அப்படி இல்லடி. இவ பாட்டுக்கு சைக்கிள்ல போயிட்டா நான் என்ன பண்றது? நீங்களும் கூடவே பின்னாடி ஓடுங்க. ஏக்கா ஊட்டியில் இருக்கிற எல்லா சைக்கிள் கடையில இருந்து மாடல்ஸ் பிடிச்சாந்துக்கிறேன். எது வேணும் பாருமா. எதுவும் வேண்டாம். என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. அபி ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போக கூடாதான். இவரு தான் டிராப் பண்ணுவாராம். ஏக்கா எனக்கு என்னமோ ஒரு தினமும் ஸ்கூலுக்கு போறது சரியா படல. ஏன்? அங்க நிறைய யங் மதர்ஸ்லாம் வராங்க. டேய், என்ன சொன்னாலும் சரி, முடியாது முடியாது முடியாது. இது பாரு அபி, சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. ரைட்ல திரும்பும் போது ரைட் ஹேண்ட் காட்டணும், லெஃப்ட்ல திரும்பும் போது லெஃப்ட் ஹேண்ட் காட்டணும். நேரா போனா டேய், இப்ப நம்ம போயிட்டே இருக்கும்போது காத்து கம்மியாச்சுன்னு வை. ஃபேன் போட்டுக்கணும். டேய், பின்ன என்ன சார் சும்மா பிளேட் போட்டுனுக்கிறேன். எங்க அம்மா சைக்கிள் ஓட்டினா பிடி உஷாவோட கிளிக்க முடியாது. இறங்க சார் நீ. டேய்டா, அதுக்கப்புறம் ரொம்ப டிராஃபிக் இருந்தாமா. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்ப்பா. நீங்க இறங்குங்க. பாத்து போ அபி. சரி, bye. கேர்ஃபுல் கேர்ஃபுல் மா. Bye, ma. பாய் பாத்து பாய் பாத்து. பாய். அடாடா என்ன சூப்பரா போகுது பாரு எங்க அம்மா. இது அவ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? என்னங்க எங்க போறாரு இவரு? தெரியல. என்னது இது? இனிமே தினம் இம்சை தான். ஐயோ